Hi friends, welcome to Jaga Usha Vibes. ஸோ நம்ம வியானோட ஃபுட்டோட டெய்லி vlog பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் வியானுக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பொட்டேட்டோ சூஸ் பண்ணியிருக்கேன் மார்னிங் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து பீல் பண்ணிக்கலாம். நான் வந்து அவனுக்கு பீல் பண்ணிட்டேன். இதை நான் சாப் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பொட்டேட்டோவை வந்து எடுத்ததுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இது வந்து நல்லா வெயிட் கெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி தண்ணி வந்து வச்சிட்டேன் அடுப்பில். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் பொட்டேட்டோவை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இது வந்துட்டு வெந்து வரவும் நம்ம ஸ்மாஷ் பண்ணிடலாம். பொதுவாகவே வந்துட்டு நான் வியானுக்கும் சரி தர்ஷித்துக்கும் சரி இந்த தான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் இதை தேடி போய் நான் வாங்கணும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நான் வாங்கி வந்து என் குழந்தைக்கு கொடுத்தா என் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி தாட்டே எனக்கு கிடையவே கிடையாது. யூஸ்வலாக வீட்டில் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு 2-3 காய் இருக்கும்ல, அதில் எது அவனுக்கு இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அவனுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாங்கி அவனுக்கு கொடுத்தாதான் அவன் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பான் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டே எனக்கு எப்பயுமே கிடையாது. தர்ஷித்துக்கும் சரி வியானுக்கும் சரி வீட்டில் என்ன வெஜ்ஜி இருக்கோ அந்த வெஜ்ஜிஸ் தான் நான் வந்து அவனுக்கு செஞ்சு கொடுப்பேன். அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை எடுத்து இப்படி குத்தி பார்க்கலாம். ஆக்சுவலாக நல்லாவே வெந்துருச்சு. ஸோ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வா செம்ம சூடாக இருக்கு. நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறுனதும் வியான் எந்திரிச்சிருவான். எந்திரிச்சது கொடுத்துடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வியான் ரெடி ஆயிட்டாரு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஊட்டலாம். அடுத்து லஞ்ச் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பொமோகிரானேட் வந்து உரிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து அவனுக்கு வந்து ஒரு பியூரி மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் இது உனக்கு தாம்மா ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம பண்ணுற அதே மாதிரி தான். பொமோகிரானேட்டை நான் எதுவுமே போட மாட்டேன். எதுவுமே ஜீனி இல்லாமல் பால் இல்லாமல் அப்படியே அரைச்சி வடிகட்டி அவனுக்கு கொடுத்துட வேண்டியதான். சரி அவனுக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி எதுவும் ஊற்றலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். அதை அப்படியே வடிகட்டி. ஸோ அவ்வளோதான், பியூரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்பூன்லேயும் கொடுக்கலாம். இது சும்மா வாட்டர் மாதிரி தானே இருக்குது. ஸோ ட்ராவல் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி அப்படி ட்ராப்பாக வரும். நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே கொடுக்கலாம். சரி. ஸோ ஆஃப்டர்நூன் ஃபுட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு இந்த ரைஸ் கஞ்சி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பவுடர் மட்டும் எடுத்து நான் 1.5 ஸ்பூன் வந்து அவனுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து யாராவது பார்க்க மறந்துருந்தீங்க இந்த ரைஸ் கஞ்சி பவுடர் அப்படின்னா அது வந்து வியான் ஃபுட் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நல்லா கை விடாமல் நான் வந்து கிண்டிகிட்டே இருப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து நல்லா வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வியானுக்கு அதை எடுத்து கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியான் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நைட் டின்னருக்கு அவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்து வியானுக்கு வந்து நைட் டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நைட் டின்னருக்கு வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக அவனுக்கு வந்து போகா எடுத்திருக்கேன். அவுல் சொல்லுவாங்க. ஸோ வெள்ளை அவுல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ், ஏன்னா இது வெள்ளை அவுல் தானே, அதனால இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். 5 மினிட்ஸ் இது ஊற வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லாவே ஊறிடுச்சு. இதை அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஆக்சுவலாக தண்ணியோட சேர்த்து தான் போடுறேன். நான் வந்து வியானுக்கு வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இது வந்துட்டு கொஞ்சம் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவல் கொடுக்கறதா இருந்துச்சு அப்படின்னா வெறும் அவல் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் அதுல ஆட் பண்றதுக்கு ஆக்சுவலா நிறைய இருக்கு. அவளு, கேரட் அண்ட் டேட்ஸ் ஆட் பண்ணலாம். வேணும் அப்படின்னா நம்ம வெல்லம் கூட இதுல கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது நம்ம எல்லாமே நம்மளோட வீடியோல வரிசையா பார்க்க தான் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறப்ப மட்டும் வெறும் அவல் மட்டும் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ஃபர்ஸ்ட் தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸுமே அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ரைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் பீட்ரூட், கேரட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரிதான் அவளும். அவள் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுல எல்லா வெஜ்ஜிஸ் எல்லாமே நம்ம வந்து இதை ஆட் பண்ணலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்படி நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது வந்து இப்படி கெட்டி ஆயிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வாட்டர் ஊற்றி அந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நான் இதை அப்படியே ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து 6th month நான் ஸ்டார்டிங்லேயே கொடுக்குறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்துட்டு நல்லா மிக்சியில அடிச்சு கூட கொடுத்துடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட இது 7th month அவனுக்கு ஆக போகுது. அதனால நான் வந்துட்டு இதை நல்லா ஒரு தடவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு நான் அவனுக்கு அப்படியே கொடுத்துடலான் இருக்கேன். அவ்வளவுதாங்க, வியானுக்கு நைட் டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலா பசங்களுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் நைட்டு கொஞ்சம் நல்லாவே ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு சம்மதா தூங்கிடுவாங்க. நம்மள நிறைய டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஃபுட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு உங்க ஃபீடிங்கை மட்டும் கம்மி பண்ணாதீங்க. ஃபீடிங்கும் கண்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு நான் வியானுக்கு என்ன கொடுக்க போறோம் அப்படின்றது அடுத்த vlogல பார்க்கலாம். பை பாய்.